வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். ஸோ நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவு டு மேக் கண்டென்ட் ஃபார் சைலண்ட் ஸ்க்ராலர்ஸ். சில இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் வந்து சைலண்ட்டாக ஸ்க்ரால் மட்டுமே பண்ணிகிட்டு இருப்பாங்களே தவிர்த்து அவங்க எந்த ரியாக்டும் பண்ண மாட்டாங்க. லைக் பண்ண மாட்டாங்க, கமெண்ட் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஸோ அந்த மாதிரியான சைலண்டான ஸ்க்ராலர்ஸ்க்கு நம்ம எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்றதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹூ ஆர் சைலண்ட் ஸ்க்ராலர்ஸ்? சைலண்ட் ஸ்க்ராலர்ஸ்னா யாரு? சில மக்கள் வந்து வீடியோஸ், போஸ்ட் எந்த சவுண்டும் இல்லாம வந்து பார்ப்பாங்க. அவங்க ஜஸ்ட் வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்க கண்டென்ட்டை பார்த்துட்டு குவைட்டா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளோட கோல் என்னன்னா, நம்ம வந்து ஒரு என்ஜாயபிளான கண்டென்ட்டை வந்து உருவாக்கி அவங்களுக்கு சவுண்டே இல்லைனாலும் அவங்க என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டை நம்ம உருவாக்கணும். மேக் இட் லுக் நைஸ். நீங்க கிரியேட் பண்ற கண்டென்ட்ல நல்ல பிரைட்டான கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. அப்புறம் போல்டான டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் கூலான விஷுவல்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. நீங்க யூஸ் பண்ற பிக்சர்ஸும் டிசைன்ஸுமே வந்து உங்களோட ஸ்டோரி என்ன, உங்க கண்டென்ட் எதை பத்தி அப்படின்றத சொல்லிடணும். எந்த ஒரு ஆடியோவும் அதுக்கு தேவைப்படக்கூடாது. நீங்க சின்ன டெக்ஸ்ட் மாதிரி உங்க கண்டென்ட்ல ஆட் பண்ணலாம். கீப் இட் ஷார்ட். மக்கள் வந்து எப்பயுமே ஃபாஸ்டா ஸ்க்ரால் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க உங்க கண்டென்ட்டை வந்து குவிக்கா ஈஸியா ரீட் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. சிம்பிள் வேர்ட்ஸ்லயும் நல்லா பெரிய பெரிய லெட்டர்ஸும் யூஸ் பண்ணீங்கன்னா மக்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ஆட் டெக்ஸ்ட் ஆன் ஸ்கிரீன். நீங்க இன்ஸ்டாகிராமுக்காக ஒரு வீடியோ கிரியேட் பண்றீங்கன்னா அதுல சப்டைட்டில்ஸ் இல்ல டெக்ஸ்ட் மாதிரி நீங்க வந்து உங்களோட வீடியோ ஆர் ரீல்ல நீங்க வந்து சேர்க்கலாம். ஸோ இது வந்து மக்களுக்கு என்ன பண்ணும்னா, சவுண்டே இல்லைன்னா கூட அவங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். நல்லா பெருசா இருக்கிற அப்புறம் கிளியரா இருக்கிற ஃபாண்ட்டை யூஸ் பண்ணுங்க. அப்பதான் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கேட்ச் தேர் ஐ குவிக்லி. உங்களுக்கு 2 to 3 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு அவங்க அட்டென்ஷன் கிராப் பண்றதுக்கு டைம் இருக்கும். நீங்க உங்க போஸ்ட்டை வந்து ஒரு ஃபன்னான வேர்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல ஒரு எமோஜில ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க என்ன மெசேஜ் சொல்ல வரீங்கன்றதுல கிளியரா இருங்க. டெல் தம் வாட் டு டூ நெக்ஸ்ட். உங்க போஸ்ட்டை நீங்க வந்து எண்ட் பண்ணும்போது ஒரு கால் டு ஆக்ஷனோட எண்ட் பண்ணுங்க. லைக் வந்து பாத்தீங்கன்னா, லைக் திஸ், கமெண்ட் பிலோ, டேப் த லிங்க். ஸோ இந்த மாதிரி ஒரு கால் டு ஆக்ஷனோட எண்ட் பண்ணுங்க. உங்க கால் டு ஆக்ஷன் வந்து தனியா தெரியணும். ஒரு அனிமேஷன் மாதிரி கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு தனியா ஒரு டெக்ஸ்ட் மாதிரி தெரியணும். இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்னா, உங்களுக்கு சைலண்ட் ஸ்க்ராலர்ஸ் கூட உங்களோட கண்டென்ட்டை வந்து லைக், சேவ், ஷேர், கமெண்ட், ஸோ இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் ஜாஸ்தியா பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களை இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.